ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம யூஜிசி நெட் ஜூன் 2025 எக்ஸாம்க்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கு. அதாவது 5 நாட்கள் வந்து வெவ்வேறு 85 வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 நாட்கள் நடக்க போகிற எக்ஸாமில் முதல் 2 நாட்கள் 25 ஜூன் 26 ஜூன் இந்த 2 நாட்கள் நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அட்மிட் கார்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக கொடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 25 26 யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். குறிப்பாக 25 பார்த்தீங்கன்னா காலையில் எஜுகேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் சில லாங்குவேஜஸ் மலையாளம், உருது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ கிரிமினாலஜி, லேபர் வெல்ஃபேர் இவங்க எல்லாரும் எழுதுறாங்க. சில லாங்குவேஜ் பேப்பர்ஸும் எழுதுறாங்க. 25ஆம் தேதி மதியம் வந்து ஜாப்பனீஸ், லா, மாஸ் கம்யூனிகேஷன், சான்ஸ்கிரிட், லைப்ரரி சயின்ஸ் இவங்க எல்லாரும் எழுதுறாங்க. 26ஆம் தேதி மேக்ஸிமம் வந்து மொழி சம்மந்தப்பட்ட பாடம் தான், ராஜஸ்தானி, ரஷ்யன், பர்ஷியன், சைனீஸ், பெங்காலி எழுதுறாங்க. ஆனாலும் முக்கியமாக 26ஆம் தேதி காலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், சோஷியல் ஒர்க், ஃபோரன்சிக் சயின்ஸ் இவங்க எல்லாரும் எழுதுறாங்க. அண்ட் 26ஆம் தேதி மதியம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அடல்ட் எஜுகேஷன், புத்திசம், ஆர்கியாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. சரிங்களா? ஸோ 25 26 யார் யார் எக்ஸாம் எழுதுறாங்கங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எக்ஸாம் ஹால் போயிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் மினிட் டென்ஷனை வந்து அந்த இடத்துல தவிர்க்க முடியும். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கலர் பிரிண்ட் அவுட் தான் அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலே போதுமானது. ஆனால் சிங்கிள் சைடடாக எடுக்கணும். சிங்கிள் சைடட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போகணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. எக்ஸாம் ஹாலில் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், எதர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், எனி ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். கூடவே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் வந்து எந்த ஸ்டிக்கர்ஸ், லேபிள் எதுவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு 1 மணி நேரம் தாண்டி நம்ம கொஞ்சம் சோர்வாகுவோம். அந்த நேரம் இந்த வாட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஸோ லேட்டர் ஆன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் கடைசியாக செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பார்ட்டில் கேண்டிடேட்டோட ஃபோட்டோ ஒட்டிட்டு வரணும். அண்ட் இடது கையோட கட்டை விரல் ரேகை அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது நிறைய பேர் எக்ஸாம் போகிற அவசரத்தில், டென்ஷனில் நீங்கள் வீட்டில் பண்ணாமல் போயிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் அவங்களே கம் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். அவங்களே அந்த இங்க் பேட் கொடுப்பாங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் அங்கே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த வகையிலையும் எக்ஸாம் போகும்போது பதட்டப்பட வேண்டாம். எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் கூட இன்விஜிலேட்டர் வந்து இது உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் நம்மளோடது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கிறதுனால அவங்களே நமக்கு ரஃப் ஷீட்டும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னும் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கே நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது நம்ம எக்ஸாமில் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறோம், அல்லது நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறோன்னா அந்த அவங்க கொடுக்குற ரஃப் ஷீட்டில் தான் நம்ம எழுதி பார்க்கணும். அவங்க கொடுக்குற பேனாவை தான் பயன்படுத்தணும். அண்ட் நம்ம திரும்ப வரும் பொழுது அது ரெண்டையும் அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, எக்ஸாமுக்கு எல்லாருமே ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் டென்ஷனில் இருப்பீங்க. நான் இன்னும் அது ரிவைஸ் பண்ணணும், இன்னும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த டென்ஷனும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இது வரைக்கும் படித்ததை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் உங்களோட கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை விட இனிமேல் அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி நீங்கள் பாசிட்டிவாக எப்படி வந்து உங்களோட மைண்ட் செட்டை கேரி பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே காம், ஆல்வேஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருந்தீங்கன்னா சரியான கேள்வியை கூட நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. அதனால ஃபோக்கஸ்டாக உங்களால் சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளோட யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்கு ஜூலை 4th நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆல் தி வெரி பெஸ்ட்.